أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மலேசிய திருநாட்டின் தலைநகராம் எழில்மிகு கோலாலம்பூரின் இதயத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த பாரம்பரியமான மஸ்ஜித் இந்தியா ஜும்மா பள்ளிவாசலில் சீரத்து நபி தொடர் பொழிவை நிகழ்த்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய வல்ல இறைவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மகத்தான மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்றைய 4ஆம் நாள் சொற்பொழிவிலே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்த நெறியில் அறிவை விரிவு செய் என்கின்ற பொருண்மையிலே தலைப்பிலே என்னுடைய உரை அமைய இருக்கின்றது. இன்றைக்கு கல்வி குறித்து அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் கல்வி கற்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வும் செயல்பாடும் இன்றைக்கு அதிகரித்திருக்கின்றது. ஆனால் அர்த்தமுள்ள அறிவை நாம் விரிவு செய்திருக்கிறோமா என்று ஒரு கேள்வி எழுகின்றது. கல்வியினாலும் அறிவு வளரும், அனுபவத்தினாலும் அறிவு வளரும். எனவே அத்தகைய அறிவை நாம் விரிவு செய்திருக்கின்றோமா, எத்தகைய அறிவை நாம் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெறியிலே நின்று இன்றைக்கு நாம் பேசுகின்ற அடிப்படையான விஷயமாக அமைந்திருக்கின்றது. அறிவு என்பது எல்லாருக்கும் பொதுவானது. எல்லா உயிரினங்களுக்கும் அறிவு உண்டு. மனிதனுக்குத்தான் அறிவு உண்டு என்றல்ல. ஓரறிவு உயிரில் இருந்து மனிதனின் வரை 6 அறிவு உயிர் வரை நமக்கு தெரியும். எல்லா உயிரினங்களுக்கும் அறிவு உண்டு. ஆனால் அவற்றிலே இருந்து மனிதனை மேம்படுத்துவது எது என்று சொன்னால் மனிதன் பெற்றிருக்கக்கூடிய பகுத்து அறிவுதான். எது நல்லது எது கெட்டது என்று சொல்லக்கூடிய பகுத்து ஆராய்ந்து அறிகின்ற அறிவுதான் மனிதனை மேம்படுத்தக்கூடிய அறிவாக இருக்கின்றது. அதனால்தான் முதல் மனிதராம் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தவுடன் வல்ல இறைவன் அவர்களுக்கு உலகத்தினுடைய படைப்புகள் குறித்த அறிவை கற்றுக் கொடுத்தான் என்று அருள்மறை பேசுகிறது. கற்றுக் கொடுத்த இறைவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவர்கள் பகுத்தறிந்து வாழ வேண்டும், நல்லது கெட்டது தெரிந்து வாழ வேண்டும் என்று சொர்க்கத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு கட்டளை நிபந்தனை விதித்தான். இந்த குறிப்பிட்ட மரத்தின் அருகில் மட்டும் நீங்கள் செல்லக்கூடாது,
அதனுடைய கனியை புசிக்க கூடாது என்று. இறைவன் விதித்த இந்த கட்டளை தான் முதலாக பகுத்தறிவினுடைய பிறப்பிடமாக இருந்தது. கூடாது என்று சொன்னால் செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சி அங்கே நடைபெற ஆரம்பித்து விடுகிறது. ஏன் இறைவன் கூடாது என்றான், அதனுடைய நன்மை என்ன என்பது அறியாமல் அவர்கள் இருந்த காரணத்தினால்தான் பாவம் செய்து பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். எனவே அங்கேயே என்ன செய்தது, பகுத்தறிவு என்பது பிறந்து விட்டது என்பதை பார்க்கிறோம். அதன் பிறகு இறைவன் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன என்று சொன்னால், இறைவனே சில விஷயங்களை படைப்புகளுக்கு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறான், எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்யக்கூடாது என்று. அதில் முதல் போதனை எங்கே நிகழ்கிறது என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் மூலம் நிகழ்கின்றது. 2 மகன்கள், ஹாஃபில், காபில். இருவருக்கும் ஒரு பெண் விஷயத்திலே போட்டி ஏற்பட்டு தகராறு ஏற்பட்டு காபில் ஹாஃபிலை கொலை செய்து விடுகின்றார். ஹாஃபில் இறந்து கிடக்கிற பொழுது என்ன செய்வது என்று காபிலுக்கு தெரியாது. அடக்கம் செய்வது என்பது குறித்தெல்லாம் எந்த அறிவும் இல்லை. எனவே இறந்து போன அந்த ஜனாசாவை என்ன செய்ய வேண்டும் என்று இறைவன் கற்றுக் கொடுக்கின்றான். 2 காகங்களை சண்டையிட வைத்து அதில் ஒரு காகம் ஒரு காகத்தை கொண்டுவிட, செத்துப்போன அந்த காகத்தை இன்னொரு காகம் என்ன செய்கிறது, தன்னுடைய கால்களால் குழிபறித்து மண்ணிலே அடக்கம் செய்வதை அவன் கற்றுக் கொடுக்கின்றான். அதிலிருந்து காஃபில் இறந்து போனவர்களை அடக்கம் செய்வது என்று சொல்லக்கூடிய அறிவை பெற்று விடுகின்றான். எனவே சில அறிவை இறைவனே என்ன செய்கின்றான், நிகழ்வுகளை நிகழ்த்தி கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். மனிதனுக்கு ஆரம்பத்திலே இறைவன் கற்றுக் கொடுத்ததே நல்லடக்கம் செய்வதற்குத்தான். ஏனென்றால் மண்ணினால் படைக்கப்பட்டவன் இறைவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் மண்ணால் படைத்தான். மண்ணினால் படைக்கப்பட்ட இறைவன் மீண்டும் மண்ணுக்குத்தான் சொந்தமாகி போவான் என்கின்ற அறிவை உணர்த்த வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது உனக்கு எதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக முதல் அறிவையே அடக்கம் செய்யக்கூடிய அறிவைத்தான் கற்றுக் கொடுக்கின்றான். எனவே இந்த அறிவை நாம் வளர்த்துக் கொள்வது என்று சொல்லக்கூடியது அர்த்தபூர்வமாக அமைய வேண்டும் என்பதுதான் அடிப்படையான விஷயம். அறிவை விரிவு செய்வதற்கு முதன்மை தேவை என்ன என்று சொன்னால் சிந்தனை. சிந்தித்தல் தான் அறிவை விரிவு செய்யும். புதிய தேடல்களுக்கு அதுதான் என்ன செய்யும், வழிவகுத்து கொடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு செய்தியை சொன்னார்கள் சிந்தனை குறித்து. 1 மணி நேர சிந்தனை என்பது ஓராண்டு தொழுகையை விட, வணக்கத்தை விட மேலானது என்று சொல்லி காட்டினார்கள். அப்படியானால் மனிதன் ஆரோக்கியமாக அர்த்தபூர்வமாக சிந்திக்கிறது என்று சொல்லக்கூடியதும் இஸ்லாத்தை பொறுத்தளவில் ஒரு இபாதத்து தான், வழிபாடுதான். சிந்தனையின் உயர்வை அவர்கள் அறிந்த அந்த நபிமொழி ரொம்ப தூக்கலாக பேசுவதை நாம் பார்க்கலாம். சிந்தனை தான் மனிதனை உயிர்ப்போடு வைத்திருக்கின்றது. உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதார மேதை, சமத்துவ பொருளாதாரத்தின் தந்தை என்று பேசப்படக்கூடிய காரல் மார்க்ஸ், அவருடைய கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளாதார தத்துவ நூல் தான் 20ஆம் நூற்றாண்டு உலகத்தினுடைய சகலத்தையும் தீர்மானம் செய்தது. அப்படிப்பட்ட மகத்தான பொருளாதார மேதை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் திறக்கப்படுகிற பொழுது முதல் ஆளாக உள்ளே நுழைவார், அடைக்கப்படுகிற பொழுது கடைசி ஆளாக வெளியேறுவார். வாசிப்பு வாசிப்பு வாசிப்பு, சிந்தனை சிந்தனை, மக்களுக்காக, சமூகத்துக்காக, உலகத்துக்காக எழுதுவது என்றே வாழ்ந்தார். அவர் மரணித்த போது அவருடைய ஆருயிர் நண்பரான மிகச்சிறந்த அறிஞரான தத்துவவாதியான ஏங்கல்ஸ் என்ன சொன்னார் தெரியுமா?
பொதுவாக ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் இறந்து போனார், மரணித்து விட்டார், இயற்கை எய்தினார், இறைவனடி சேர்ந்தார் என்றெல்லாம் நாம் என்ன செய்வோம், பொதுவாக எல்லா சமூகங்களிலும் அறிவிப்பது உண்டு. ஆனால் கார்ல் மார்க்ஸ் இறந்தவுடன் ஏங்கல்ஸ் என்ன சொன்னார், அறிவித்தார் என்று சொன்னால், கார்ல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் என்று அறிவித்தார். கார்ல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் என்று அறிவித்தார். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு அர்த்தம் அவன் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற அர்த்தம். எதுவும் சிந்திக்காமல் வாழக்கூடியவர்கள் உயிரோடு இருந்தும் என்ன பயன் என்பதுதான் இங்கே கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றது. இந்த சிந்தனை தான் புதிய தேடலுக்கான அடிப்படையாக அமைந்திருந்தது. ஆப்பிள் மரத்தின் கீழே படுத்து தூங்கிக் கொண்டிருந்த நியூட்டன் தலையிலே ஒரு ஆப்பிள் விழுகின்றது. நாம் என்றால் ஆகா என்று மகிழ்ச்சியோடு எடுத்து ஒரு கடி கடித்திருப்போம். ஆனால் அவன் சிந்தித்தான், இந்த ஆப்பிள் ஏன் மேலே போகாமல் கீழே வந்தது என்று சிந்தித்தான். அதனால் தான் அந்த சிந்தனை தான் அவனை புவியீர்ப்பு விசையை கிராவிட்டி ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிப்பதற்கு தூண்டுதலாக அமைந்தது. உலகத்தினுடைய இயற்பியல் சார்ந்த மிகப்பெரிய வளர்ச்சிக்கு மாற்றத்திற்கும் அந்த புவியீர்ப்பு விசை கண்டுபிடிப்பு தான் வேர்க்காரணமாக அமைந்தது என்பதை பார்க்கிறோம். ஒன்று நடக்கிற பொழுது ஏன் எதற்கு என்று சொல்லக்கூடிய கேள்வியை எழுப்பி சிந்தித்தல் என்று சொல்லக்கூடியதான் நல்ல முடிவுகளை தீர்வுகளை தரும். இன்றைக்கு நாம் வெளிச்சத்திலே உட்கார்ந்திருக்கின்றோம், வண்ண வண்ண விளக்குகளால் நாம் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பல்பை எரிய வைப்பதற்காக, விளக்கை எரிய வைப்பதற்காக எடிசன் பட்ட, தாமஸ் ஆல்வா எடிசன் பட்ட பாடு இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் கடுமையான முயற்சி. மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, பல்பையும் கண்டுபிடித்து விட்டார். இப்பொழுது பல்பை ஒளி வீச வைக்க வேண்டும், எரிய வைக்க வேண்டும். அப்படியானால் இந்த மின்சாரத்தை இதற்குள் கடத்தி எரிய வைக்கக்கூடிய உலோக இழையை அவன் கண்டுபிடித்தாக வேண்டும். அந்த கடத்தியை கண்டுபிடித்து விட்டான் என்று சொன்னால் பல்பை எரிய வைத்து விடலாம். 1 2 அல்ல, 60க்கும் மேற்பட்ட உலோக இழைகளை பயன்படுத்தினான், வெற்றி கிடைக்கவில்லை. அவனோடு 21 மாணவர்கள், ஆய்வு மாணவர்கள் உடன் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேரும் ஒரு விரதம் இருந்தான். என்ன, பல்பை எரிய வச்ச பிறகுதான் கல்யாணமே பண்ணுவேன் இருந்தான். இப்படிப்பட்ட குருநாதருக்கு சீடர்கள் எப்படி இருந்திருக்கான் பாருங்க. ஆய்வுக்கூடத்தில் இருந்து எடிசன் கத்தினார், கண்டுபிடிச்சிட்டேன் கத்தினார். சீடர்கள்லாம் மாணவர்கள்லாம் ஓடி போனா உள்ள ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம், ஆகா பல்பை எரிய வைக்கக்கூடிய உலோக இலை கண்டுபிடித்து விட்டார் போல் இருக்கிறது என்று உள்ளே நுழைந்தவுடன், என்ன கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று கேட்டவுடன் எடிசன் சொன்னான், இந்த 61வது உலோக இலையும் மின்சாரத்தை கடத்தாது என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொன்னான். இந்த முயற்சி, சிந்தனையினுடைய தேடல் தான் இன்றைக்கு நம்மை வெளிச்சத்தில் உட்கார வைத்திருக்கின்றது. அறிவை விரிவு செய்தல் என்று சொல்லக்கூடியது பயன்பாடு, சமூகத்துக்கு மக்களுக்கும் பயன்பாடு உடையதாக அமைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அறிவினுடைய உச்சத்தில் வந்து விட்டோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு யுகத்திலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைகள் கூட ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கிறார்கள். சமீபத்திலே என்னுடைய 4 வயது பேத்தியிடம் கேட்டேன், பள்ளியிடம் விட்டு வந்தவுடன், அமாலியா இன்னைக்கு உனக்கு ஸ்கூல்ல என்ன பாடம் நடத்தினாங்கன்னு கேட்டேன். உடனே அப்படியே யூகேஜி ரொம்ப சிந்திக்கிறாங்களாம். இப்படியே விரல வச்சு என்ன ரொம்ப ஓவரா சிந்திக்கிறேன்னு கேட்டேன். இல்லை, எனக்கு இன்னைக்கு 3 மிஸ் பாடம் நடத்தினாங்க, அதில் எதை சொன்னா உங்களுக்கு புரியும்னு சிந்திக்கிறேன்னா, யோசிக்கிறேன்னா. இது நான் கேட்காமலே இருந்திருக்கலாம். 3 மிஸ் பாடம் நடத்தினாங்களாம், அது எதை சொன்னா உங்களுக்கு புரியும். நான் ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஸர், தமிழ் பேராசிரியர். எதை சொன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன செய்கிறேன், யோசிக்கிறேன். 4 வயசு பொடிச்சு. உலகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது.
ஆனால் பயணிக்கக்கூடிய பாதை அர்த்தபூர்வமான பயனுள்ள பாதையா என்பதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையாம் அல்குரானிலே அறிவுடையோர்களுடைய 2 பண்புகளை சுட்டி காட்டுகின்றான். 2 பண்புடையவர்கள் தான் அறிவுடையவர்கள் என்று இறைவன் சுட்டி காட்டுகின்றான். ஆல் இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்திலே 190, 191 வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான். என்ன 2 பண்புகள்? எப்போதும் ஒன்று, எப்போதும் எல்லா நிலையிலும் இறைவனை நினைவு கூறுதல். அறிவுடையோருடைய 2 பண்புகளில் முதன்மையான பண்பு எப்பொழுதும் எல்லா நிலையிலும் படைத்த இறைவனை நினைவு கூறுதல். 2வது பண்பு அவனுடைய படைப்புகளை குறித்து சிந்தித்தல். இறைவனை நினைவு கூறுதல், அவனுடைய படைப்புகளை குறித்து சிந்தித்தல், 2ம் தான் அறிவுடையவருடைய பண்புகள் என்று வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். சின்னமாக வானங்கள், பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைவிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன. அவர்கள் எத்தகையோரெனில் நிற்கும் போதும் அமரும் போதும் படுத்திருக்கும் போதும் என எல்லா நிலையிலும் இறைவனை நினைவு கூறுகின்றனர். மேலும் வானங்கள் பூமியின் அமைப்பை குறித்து சிந்திக்கின்றனர். பிறகு கூறுகின்றனர், எங்கள் இறைவனே, இவை அனைத்தையும் நீ வீணாக படைக்கவில்லை என்று கூறுகின்றனர். அற்புதமான வசனம். அறிவுள்ளவனுக்கு என்ன பண்பு தகுதி இருக்க வேண்டும் என்று பேசுகின்ற ஒரு அற்புதமான அளவீடு இந்த வசனம். எல்லா நிலையிலும் இறைவனை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். வானத்தினுடைய உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய வானம், பூமி என்று சொல்லக்கூடிய கண்ட சராசனுடைய சுழற்சி சகலம் குறித்து அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிந்தனையின் முடிவில் இதையெல்லாம் இறைவா நீ வீணாக படைக்கவில்லை என்று கூறுகின்றனர். எனவே இறைவனை படைத்த இறைவனை நினைவு கூறுதலும், அவனுக்கு வழிபட்டு நிற்றலும், அவனுடைய படைப்புகள் குறித்து சிந்தித்ததும் தான் அறிவுடையவர்கள் 2 பண்புகள். படைப்புகளை குறித்து சிந்திப்பது ஏன் முக்கியமா என்று சொன்னால், இந்த படைப்புகளை குறித்த சிந்தனை என்று சொல்லக்கூடியது இறைவனுடைய படைப்பு வல்லமையை வெளிப்படுத்தி காட்டும் ஒன்று. 2வது, அதன் மூலம் இந்த படைப்புகள் மூலம் மனித குலத்துக்கு இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகள், நன்மைகள் என்ன என்பதை அது வெளிப்படுத்தி காட்டும். 3வது, இப்படிப்பட்ட அருட்கொடைகளை வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவனுக்கு வழிபட்டு நிற்கக்கூடிய நெறியை அவனுக்கு காட்டும். தான் சிந்தித்ததனுடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடு. இறைவனுடைய படைப்புடைய வல்லமையை வெளிப்படுத்தி அதன் மூலம் இறைவன் மனிதனுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அவனுக்கு உணர்த்தி அதன் மூலம் அவனுக்கு வழிபட்டு நிற்கக்கூடிய, அடிபணிந்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல அறிவை மனிதனுக்கு புகட்டும் என்பதுதான் படைப்புகள் குறித்த சிந்தனையினுடைய வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லலாம். பாலைவனம் என்று சொன்னாலே கண்ணுக்கெட்டிய தூரம் வரை மணல் பிரதேசமாக இருக்கும். வரிசையாக நடந்து செல்லக்கூடிய ஒட்டகங்களுடைய வரிசை அணிவகுப்பை நாம் என்ன செய்யலாம்? காட்சியிலே உள்வாங்கலாம். ஆனால் ஆய்வாளர்கள், உயிரியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒட்டகம் பாலைவன பிராணி இல்லை என்று சொல்கிறார்கள். நம்ம பாலைவனம் சொன்னாலே ஒட்டகம் தானே நினைவுக்கு வரும். அரபு நாடுகள் என்று சொன்னாலே ஒட்டகம் தான் கண்ணுக்கு முன்னால வந்து நிற்கும். பல நாடுகளுடைய சின்னங்களிலே ஒட்டகம் தான் இருக்கிறது, அரசு சின்னங்களிலே. ஆனால் உயிரியல் நிபுணர்கள், விலங்கியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒட்டகம் ஒன்றும் பாலைவன பிராணி இல்லை. அது எல்லா விலங்குகளைப் போல சூளை சூழ்ந்த, நீர்வளம் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய விலங்குதான் என்று சொல்கிறார்கள். பின் ஏன் ஒட்டகத்தினுடைய உடல் அமைப்பிலே பாலைவன சஞ்சாரத்திற்கு ஏற்ற உடல் அமைப்பு அதற்கு அமைந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வல்ல இறைவன் அருள்மறையிலே சொல்கின்றான்,
அஃபலா யன்துரூன இலல் இஃபிலி கைப குலிகத். ஒட்டகம் அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா என்று கேட்கிறான். அந்த இந்த வசனத்திலே தொடர்ந்து வரக்கூடியது எல்லாமே யூனிவர்சல் சார்ந்த, பிரபஞ்சம் சார்ந்த விஷயம். வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது, மலைகள் எவ்வாறு நடப்பட்டிருக்கின்றன, பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கவில்லையா என்று சொல்லக்கூடிய பகுதியிலே ஒட்டகத்தையும் பேசுகிறான். பிரபஞ்சம் சார்ந்த விஷயங்களுக்கு கூட வந்து ஒரு உயிரினத்தை பேசுவதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்தால்தான் இறைவனுடைய வசனத்தினுடைய வெளிப்பாட்டினுடைய அருமை நமக்கு புரியும். மற்ற உலகத்தினுடைய எந்த விலங்குகளுக்கும் இல்லாத அற்புதமான படைப்பு ஒட்டகத்தினுடைய உடம்பிலே அமைந்திருக்கிறது. இறைவன் தன்னுடைய படைப்பு ரகசியங்களை அதனுடைய உடம்பிலே வைத்திருக்கின்றான். ஒட்டகத்தினுடைய கால் விரல்களுக்கு இடையிலே ஒரு சவ்வு போன்ற ஒரு பகுதி இருக்கும். அது பாலைவனத்திலே நடந்து செல்கிற பொழுது அதனுடைய கால்கள் மணலிலே புதைந்து விடாமல் இருப்பதற்கு அந்த சவ்வு போன்ற பகுதிகள் என்ன செய்யும், துணை நிற்கும். காலு மண்ணுக்குள்ள புதையாது. பாலைவனத்திலே கடுமையான வெப்பக்காற்று, மணல் காற்று வீசும். அப்பொழுது ஒட்டகத்தினுடைய மூக்கு, கண், காது பகுதிகளிலே அந்த மணல் காற்றும் வெப்பக்காற்றும் நுழைவதற்கு, மணலும் நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் ஒட்டகத்திலே பயணம் செய்யக்கூடிய வழக்கமாக என்ன செய்தது, தலைப்பாகி அணிவது இருந்தது. பாலை அரபு நாடுகளில் தலைப்பாகி அணியக்கூடிய வழக்கம் ஆரம்பத்தில் அதுதான் தொப்பியாக மாறியது. என்ன காரணம் என்று சொன்னால், மணல் காற்று வீசுகிற பொழுது தலையில முடியல மண்ணாயிப்போம். இரண்டாவது, அந்த மணல் காற்று வீசுகிற பொழுது மூக்கு, காது, அதனால என்ன செய்வா, தலைப்பாகின் ஒரு பகுதியை எடுத்து கண் மட்டும் வெளியே தெரிய அளவுக்கு விட்டு விட்டு அப்படியே கட்டிக்கொள்வார்கள். மூக்கெல்லாம் மறைத்துக் கொள்வார்கள். இந்த பெண்கள் இன்னைக்கு மறைப்பது போல அன்றைக்கு அழைத்துக் கொள்வார்கள். தலைப்பாகை மணல் காற்றில் பறந்து விடாமல் இருப்பதற்காக ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறை எடுத்து தலைப்பாகையின் மேல் கட்டிக்கொள்வார்கள். அதற்கு பேர்தான் இகால். இன்றைக்கு அரபு நாட்டினுடைய ஆடை கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தலைப்பாகை எல்லாம் அணிந்து மேல ஒரு கருப்பு வளையம், அது பல லட்சம் ரூபாயில எல்லாம் அணிகிறாங்க. அது என்னது, ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறு. அது ஆடை கலாச்சாரமாக மாறி போனது. ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறை எடுத்து என்ன செய்வாரு, மூக்குக்குள்ள கயிறு கொடுத்து ஒட்டகத்தை கட்டுவாங்க, கழுத்தில் போட்டு கட்ட மாட்டாங்க. அதை எடுத்து தலைப்பாகை பறந்து விடாமல் இருப்பதற்கு தலைகையில் கட்டிக்கொள்வார்கள். அது இன்றைக்கு அரபினுடைய ஆடை கலாச்சாரத்தில் ஒரு அடையாளமாக போய்விட்டது. இகால் என்று அதற்கு பெயர். ஒட்டகத்திற்குடைய மூக்கிலும் நாசியிலும் காதிலும் அந்த மணல் காற்று நுழையாமல் இருப்பதற்கு இறைவனுடைய படைப்பு பாருங்கள். கண் பகுதியின் மேல் பகுதியில், மூக்குடைய மேல் பகுதியில் தடித்த மடிப்புகளை அப்படியே மடித்து விட்டிருப்பான். அதோடு மட்டுமல்ல, நமக்கெல்லாம் ஒரு வரிசையில் தான் இமைகள். ஒட்டகத்திற்கு நீளமான 3 அடுக்கு இமைகள் இருக்கும். 3 அடுக்குகள் இருக்கு. எல்லாம் கொஞ்சம் தடுத்து நிறுத்தும். மணல் காற்று, சூடான காற்று வீசிக்கிற பொழுது தானாக மூடிக்கொள்கின்ற நாசித்துவாரம், சட்டர் மாதிரி டக்குன்னு மூடிக்கிறோம். நம்ம கையெடுத்தா மூடுறோம், அது தானாவே மூடிக்க. நமக்கும் ஒரு ஏற்பாடு இருந்து அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இல்லையா? மூச்சை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யலாம். இந்த ஊரில் தேவையில்லை. எனக்கு இங்கே வந்து சைனஸ் பிரச்சனையும் இல்லை, அவ்வளோ சுத்தமாக இருக்குது அட்மாஸ்பியர். ஊரில் போய் இறங்கணுன்னா தும்மல ஆரம்பிச்சிடும் எனக்கு, டஸ்ட் பட்டாலே. அப்படிலாம் ஒரு ஏற்பாடு இருந்துன்னு சொன்னால் எனக்கெல்லாம் எவ்வளோ வசதியாக இருக்கும். டக்கு டக்குன்னு மூக்க அப்படின்ட்டு என்ன தம் பிடிச்சோம்னா எவ்வளோங்க பிடிக்க, ஒரே அடியாக பிடிக்க வேண்டிய ஆகி போகும். அப்படின்னா அதனால ஒரு சட்டன் மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான் இறைவன். காதுக்குள்ள பார்த்தா நிறைய முடி வளர்ந்துருக்கும். அந்த மணல் காட்டுல உள்ள நுழையாம இருக்கு, காதுக்குள்ள நிறைய முடி வளர்ந்துருக்கும். இப்படி எல்லாம் ஏற்பாடு. அதனுடைய உடம்பு வந்துச்சுன்னா 106 ஃபாரன்ஹீட்டை தாங்கக்கூடிய, வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு உடலுடைய அமைப்பு அமைந்திருக்கிறது. பாலைவனத்தில் என்ன சூடு இருந்தாலும் அது உடம்பு தாங்கும். அதற்கு உடம்பில் ஏற்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன என்று சொன்னால், மனிதனுக்கும் சரி, உலகத்தினுடைய எல்லா விலங்குகளுக்கும் சரி, இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெட் பிளட் கார்பரேஷன் சொல்லுவாங்கல்ல, சிவப்பு அணுக்கள், அந்த சிகப்பு அணுக்கள் வட்ட வடிவத்தில் தான் இருக்கும். ஆனா ஒட்டகத்துக்கு மட்டும் ஓவல் ஷேப்ல முட்டை வடிவத்தில் இருக்கும்.
வேற எந்த உயிரினத்தும் கிடையாது. ஒட்டகத்துக்கு மட்டும்தான் ஓவல் ஷேப்பில் இருக்கும். அந்த என்ன செய்யுதுன்னு சொன்னா உடம்புடைய பாடி கண்டிஷனை கிளைமேட்டு தக்க வச்சுக்கிடுது. நல்ல குளிர் அடிக்குது, அதுக்கு தக்க அந்த உடம்பு கண்டிஷனை அது மாத்திரும். நல்ல வெயில் அடிக்குது, அதுக்கு தக்க அதனுடைய உடம்பு கண்டிஷன் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு மாத்திரும். இப்படியெல்லாம் ஒட்டகத்தினுடைய உடம்புல அற்புதமான படைப்பு ஆற்றலை இறைவன் வெளிப்படுத்தி இருக்கின்றான். பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கள்ளி செடிகளும் முட்செடிகளா இருக்கும். ஒட்டகம் அதை போய் மேயும். மேய்கிறப்ப அந்த முட்கள் குத்தும்ல, குத்தி காயப்படாமல் இருப்பதற்கு அதனுடைய உதட்டு பகுதி ரப்பர் போல இருக்கும். அந்த சதையும் தோலும் ரப்பர் போல இருக்கும், திடீர்னு காயம்படாது. அதையும் மீறி காயம்பட்டு இரத்த கசிவு ஏற்பட்டால் அது உடனடியாக மருத்துவமனைக்கு போய் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிடாது. மூக்கிலிருந்து வடியக்கூடிய ஒரு திரவம் ஆன்டிபயோட்டிக், அதுக்கு இயல்பாகவே அந்த காயத்தை உடனடியாக ஆற்றி விடுகிறது. என்ன அற்புதம் பாருங்க. மனிதன் வேண்டும் என்று சொன்னால் ஒட்டகத்தில் பயணம் செய்கிற பொழுது தனக்கு வேண்டிய தண்ணீரையும் உணவையும் 4 நாளுக்கு 5 நாளுக்கு சுமந்து செல்லலாம். ஒட்டகத்திற்கும் சேர்த்து சுமக்க முடியுமா? முடியாது. ஆனால் அப்படியே உணவையும் தண்ணீரையும் கொடுத்துருவான். ஒரே நேரத்தில் ஒரே மூச்சில் 100 லிட்டர் தண்ணீரை ஒட்டகம் குடிக்குமா. வளர்ந்த பெரிய ஒட்டகம் 100 லிட்டர் தண்ணீர், உணவை நிறைய அறிஞ்சிரும். அந்த 100 லிட்டர் தண்ணீர் உள்ள போயிடுச்சுன்னா 10 நிமிஷத்தில் அதனுடைய உடம்புல நீர் சத்தாக அது மாறி போகிறது. அப்படி ஒட்டகம் அதிகமாக உள்ளே எடுத்துக்கொண்ட தண்ணீர் சத்தும் உணவு சத்தும் குளுக்கோஸாகவும் கொலாஸ்ட்ராலாகவும் சர்க்கரை சத்தாகவும் கொழுப்பு சத்தாகவும் மாற்றப்பட்டு அதனுடைய திமிழ் பகுதியிலே சேமிக்கப்படுகின்றது. பாலைவனத்தில் போகிற பொழுது 5 நாட்கள் வரை ஒட்டகம் எதையும் உண்ணாமல் பருகாமல் தண்ணீர் குடிக்காமல் இருக்கும். ஏன்னா அங்கே சேமிக்கப்பட்ட அந்த கொழுப்பு சத்தும் சர்க்கரை சத்தும் என்னது கரைந்து கரைந்து அவனுடைய தேவையை நிறைவு செய்து விடுகிறது. என்ன அற்புதம் பாருங்க. இவ்வளவு அற்புதங்களை எல்லாம் இறைவன் ஒட்டகத்தினுடைய உடம்பில் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் இது ஒட்டகத்திற்காக வேண்டியா? உயிரியல் நிபுணர்கள் அது பாலைவன பிராணி இல்லைன்னு வேற சொல்றாங்க. அப்படி ஏன் மற்ற விலங்குகளுக்கு இல்லாத அற்புதங்களை இறைவன் ஒட்டகத்தின் உடம்பிலே படைத்திருக்கிறான் என்று சொன்னால் என்ன காரணம் என்று சொன்னால் மனிதனுக்காக வேண்டி படைத்திருக்கிறான். தன்னுடைய உயர்ந்த படைப்பான தன்னுடைய கலீஃபாவான பிரதிநிதியான மனிதன் தனது தேவைகளுக்காக பாலைவனத்தை கடந்து செல்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு வாகனம் வேண்டும். ஒட்டகத்தை வாகனமாக கொடுத்த இறைவன் மனிதன் தன் தேவைகளுக்காக வேண்டி பாலைவனத்தை கடந்து செல்கின்ற அந்த ஒட்டகத்திற்கு தேவையான அமைப்பை இந்த ரகசியங்கள் படைப்பு ரகசியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறான். இது ஒட்டகத்திற்காக அல்ல, மனிதன் அதன் மீது பாலைவனத்தை கடந்து பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக. இப்படி சிந்திக்கின்ற பொழுதுதான் படைப்பினுடைய ஆற்றல், இறைவனுடைய படைப்பின் ஆற்றல் ஒரு பக்கம் தெரிய அதன் மூலம் அவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடை என்ன என்று புரியும். அதனால் அவனுக்கு அதுக்கு நன்றி செலுத்துவதற்கு மனிதன் கடமைப்பட்டவனாக வழிபட்டு நிற்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இதுதான் அறிவினுடைய விரிவு செய்வதனுடைய அடிப்படை விஷயமாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எழுத படிக்க தெரிதல் என்று சொல்லக்கூடியது மனிதனுடைய உயர்ந்த தகுதி. அதனால்தான் பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட கைதிகளுக்கு பிணையத் தொகை கொடுக்க முடியாதவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய எழுத படிக்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடுதலைக்கான ஒரு முறையை பெருமானார் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். எழுத்தினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? எழுத்துத்தான் அறிவினுடைய வாசல், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எழுத்தினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விடுதலை செய்து பெருமானாரிடம் அழைத்து வருகிறார்கள். அதுதான் பெரிய வரலாறு. அழைத்து வந்தவுடன் பிலால் அவர்களை பற்றி அங்கே பேச்சு வருகிறது. பிலாலுக்கு நன்றாக எழுத படிக்க தெரியும். ஏன்னா அப்பவும் எழுத தெரிஞ்சவர்கள் தேவை, முக்கியமான விஷயம். ஏன்னா யாருக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. பிலாலுக்கு எழுத தெரியும் சொன்னவுடன் ஒரு எழுதுகோலை கொடுத்து எப்படி எழுதுகிறார் என்று பார்க்க வேண்டும் என்று எழுதுகோலை கொடுத்து எழுத சொல்கிறார்கள். அந்த எழுதுகோல் மாதிரி எழுதுகோல் அவர் எழுதி பழக்கம் இல்லை. எனவே என்ன செய்கின்றார், கொஞ்சம் அழுத்தி எழுதுகிறார். எழுதுகோளுடைய முனை வளைந்து விடுகிறது.
உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த எழுதுகோலை வாங்கி அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி பண்ண முடியல. அதை பார்த்து கொண்டிருந்த பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தவாறே சொன்னார், யா அபூபக்கர், எழுதுகோலை ஒடிந்து போன எழுதுகோலை சரி பண்ணுவதும் சரி, இடிந்து போன கௌபத்துல்லாவை புதுப்பித்து கட்டுவதும் சரி, ரெண்டும் ஒன்றுதான் என்று சொன்னார்கள். என்ன ஓமை பாருங்கள். எழுதுகோலை சரி செய்வதும் ஒன்றுதான், இடிந்து போன கௌபத்துல்லாவை இறையாலயத்தை புதுப்பித்து கட்டுவதும் ஒன்றுதான் என்று சொன்னார்கள். காபாவை விட புனிதமான ஒன்றை பார்க்க முடியுமா? நாம் அதுதானே மனதுக்குள்ளே ஒரு நியத்தாக எல்லோரும் ஏந்தி கொண்டிருக்கிறோம், ஹஜ் செய்ய வேண்டும், காபாவை வலம் வர வேண்டும் என்று. அப்படிப்பட்ட காபா, இடிந்த காபாவை புதுப்பித்து கட்டுவது எவ்வளவு புண்ணியமான விஷயமோ உயர்ந்த விஷயமோ, அதே போல வளைந்து போன ஒடிந்து போன எழுதுகோலை சரி செய்வதும் ஒன்றுதான் என்று பேசினார்கள் என்று சொன்னால், எழுதுகோளுடைய மகத்துவம் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எழுத்தினுடைய மகத்துவம் என்ன, எழுத வைப்பதனுடைய மகத்துவம் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கௌபாவுக்கு நிகரான மகத்துவம் என்று பெருமானார் சொல்கிறார்கள். எழுத்துக்கு அந்த மகத்துவம் இருக்கின்றது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த ஹதீஸ் பேசக்கூடிய விஷயம் ஆச்சரியமான விஷயம். கௌபாவை வலம் வருகின்ற பொழுது, கௌபாவை இடிந்து போன கௌபாவை புதுப்பித்து கட்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாம் நினைவு கொண்டுதானே வளர்கிறோம். மக்காம் இப்ராஹிம் அங்கே இருக்கிறது. ஆச்சரியமான விஷயம் பெருமானார் சொல்வது. இப்ப அறிவினுடைய அந்த தொடக்கத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேச்சிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எழுதுவது என்று சொல்லக்கூடியது அறிவை ஆவணப்படுத்துவது, டாக்குமெண்ட் பண்ணுவது. டாக்குமெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஆவணப்படுத்தல் இல்லை என்று சொன்னால் ஒரு சமூகத்துக்கு வரலாறு இருக்காது, ஒரு சமூகத்துக்கு வேதம் இருக்காது, வழிமுறை நெறிமுறைகள் எதுவும் இருக்காது. பேசப்படக்கூடிய விஷயத்தை எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும், ஆவணப்படுத்த வேண்டும். அது எழுத்தின் மூலம் மட்டும்தான் முடியும் என்பதை பார்க்கிறோம். வாசிப்பின் மூலம் அந்த எழுத்தினையும் பரவி எல்லோருக்கும் போய் சேரும். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக மக்களுக்கு அறிவுரை சொல்கிற பொழுது என்ன செய்வார்கள், 3 முறை சொல்வது என்பது அவர்களுக்கு பொதுவான ஒரு வழக்கம். ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்க, 3 முறை சொல்வாங்க புரிதலுக்காக வேண்டி. அப்படி 3 முறை சொன்ன பிறகு ஒரு தோழர் உட்கார்ந்து விட்டு, யார சொல்லலாம், அது இன்னொரு தடவை சொல்லுங்கள் என்றார். பெருமானார் கேட்டார்கள், நீ என்ன எழுதுகோலை எடுத்துக்கொண்டு வரவில்லையா என்று கேட்டார்கள். ஒரு சபையில உட்கார்ந்தோன்னு சொன்னா குறிப்பெடுப்பதற்கு எழுதுகோலும் பேப்பரோட உட்காரணும். நல்லா அப்படிதான் நம்மை வளர்த்து கொண்டோம். இது போன்ற அரங்குகளுக்கு வந்தா பாக்கெட்ல பேப்பர் இருக்கும், ஜும்மா உரைக்கு வந்தாலும் கூட பேப்பர் இருக்கும், பாக்கெட்ல பெண் இருக்கும். புதிய கருத்துக்கள், அறியாத கருத்துக்களை உடனே குறிச்சு வச்சுக்கிறோம். இந்த குறிப்பெடுத்தல் என்று சொல்லக்கூடியதுதான் நம்மை செழுமைப்படுத்தக்கூடிய விஷயம், அறிவை விசாலப்படுத்தக்கூடிய அடிப்படையான விஷயமாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன என்று சொன்னால், அறிவை விரிவு செய்வதற்கு நிறைய கேட்க வேண்டும். கேள்வி ஞானம் என்பது ரொம்ப உயர்ந்த விஷயம். எல்லோருக்கும் வாசிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் கேட்டல் என்று சொல்லக்கூடியது, 10 புத்தகங்களை படித்து ஒருவர் பேசக்கூடியதை 1 மணி நேரத்தில் நீங்கள் கேட்டுவிட்டு போய்விடலாம். அதனால கற்றலினும் கேட்டல் நன்றே என்று சொன்னார்கள். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று வள்ளுவன் பேசினான். ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தில் உயர்ந்த செல்வம் என்னது, செவி செல்வம், கேள்வி ஞானம் தான் என்று பேசினான். அந்த ஞானத்தை, அந்த செல்வத்தை நாம் சம்பாதிக்க வேண்டுமா இல்லையா? இதை விட இன்னும் 100-200 பேர் உட்கார்ந்திருந்தால் அரங்கு நன்றாகத்தான் இருக்கும். அவர்கள் எல்லாம் சம்பாதிப்பதற்கு தவறி போனவர்கள். இந்த விஷயத்தில் அவர்கள் ஏழைகள், அவ்வளவுதான். என்னை பொறுத்தளவு கேட்கிறது மாதிரி அற்புதமான விஷயம் ஒன்று கிடையாது. கேட்டதை பதிவு செய்ய வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். இன்றைக்கு ஆடியோ வீடியோ கவரேஜ் யூடியூப் பதிவுகள் நிறைய வந்துருது. அதெல்லாம் கூட எல்லோருக்கும் போய் சேரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் காலம் கடந்து நிற்பது என்னதுன்னா எழுத்து தான் நிற்கும். காலம் கடந்து அது ஒன்றுதான் என்ன செய்யும், எழுத்து தான் நிற்கும்.
கேட்டதை பதிவு செய்தல் என்று சொல்லக்கூடியது நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷங்களை தந்திருக்கின்றது. இன்றைக்கு அல் குர்ஆன் நம்முடைய கரங்களிலே வேதம் தவழ்கிறது என்று சொன்னால், பெருமானாருடைய வாழ்வும் வாக்குமான இதை தூதருடைய மொழிகள் எல்லாம் இன்றைக்கு ஹதீஸ் தொகுப்புகளாக நமக்கு நிரம்ப கிடைக்கிறது என்று சொன்னால், பதிவு செய்தல் என்பதுதான் முக்கியமான விஷயம். அன்றைக்கு தோழர்கள் காத்திருந்தார்கள், பெருமானார் எப்பொழுது வஹியை அறிவிப்பார் பதிவு செய்வதற்கென்று. பெருமானாருடைய வாக்குகளை ஹதீஸ்களை பதிவு செய்வதற்கு தவம் கிடந்தார்கள். வானத்திலே இருந்து மழை பெய்கிற பொழுது வானத்தில் பறந்து மழை துளியை பருகிக் கொள்கின்ற வானம்பாடிகள் போல தவித்து கிடந்தார்கள். வானத்திலே இருந்து மழை பெய்கிற பொழுது தன்னுடைய மடி விரித்து தாங்குகின்ற வேளாண் நிலம் போல அன்றைக்கு தோழர்கள் சஹாபாக்கள் இருந்தார்கள். அதனால்தான் இன்றைக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கிடைத்திருக்கிறது. நிறைய பேர் சிந்திக்கலாம், சார் நிறைய படிக்கிறேன், பாடம் படிக்கும்போது நினைக்கலாம், ஆனால் ஒன்றும் தங்க மாட்டேங்குத, நினைவில் தங்க மாட்டேங்குத, மறந்து போகுத. என்னப்பா பேசினார் பேராசிரியர் இன்னைக்கு கேட்டால், அது ஏதோ ஒன்று சொன்னார், ஒட்டகத்தை பற்றி சொன்னாருன்னு டக்குன்னு சொல்ல வர. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த பதிவு இல்லாததுதான் காரணம். நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அல்லது எங்கேயாவது படிக்கிறீங்க, அது உங்களுக்கு மறக்கவே கூடாது. எப்போ பார்த்தாலும் அது விஷயமா பேசிக்கிற ஒட்டகத்தை பற்றி பேசும்போது அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அது இன்னொரு விஷயத்தை அது தொடர்பான ஒரு கான்டெக்ட்ல அது பேசுகிறப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி மறக்காமலே ஒரு விஷயம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு டெக்னிக் உண்டு, நான் பயன்படுத்துகின்ற டெக்னிக், உத்தி. என்ன என்று சொன்னால், எந்த புது செய்தியாக இருந்தாலும், நமக்கு தெரியாத ஒரு தகவலாக இருந்தாலும் உடனடியாக குறித்து வைக்க வேண்டும். நான் பஸ்ஸில் போகிற பொழுது கூட பஸ் டிக்கெட்டில் குறித்து வச்சுக்கிடுவேன். திடீர்னு ஏதாவது தகவல் கிடைச்சுன்னா பஸ் டிக்கெட்டை குறித்து வச்சுக்கிடுவேன். அப்படி குறித்ததை முறையாக பதிவு செய்ய வேண்டும். வீட்டுக்கு வந்த உடனே டைரியிலேயோ நோட்லேயோ அதை என்ன செய்யணும், அந்த செய்தியை விரிவாக பதிவு செய்யணும். குறிப்பிடும்போது ஷார்ட்டாக எடுப்போம், விரிவாக பதிவு செய்ய வேண்டும். என் வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரியும், 3-4 வருட டைரிகள் எப்பவும் டேபிளில் கிடக்கும், 4-5 நோட்டுகள் கிடக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சப்ஜெக்ட். இது மார்க்க விஷயம், மார்க்க விஷயத்தில் 2-3 சப்ஜெக்ட் இருக்கும். இது உலக விஷயம், இது இலக்கியம் சார்ந்த விஷயம் என்று தனித்தனி டைரிகளும் நோட்டிலும் போட்டு வச்சிருப்பேன். தகவல்களை உள்ள ஏற்றிக்கிட்டே இருப்பேன். அப்போ குறிப்பெடுக்க வேண்டும். குறிப்பெடுத்ததை என்ன செய்யணும், முறையாக பதிவு செய்ய வேண்டும். 2வது. 3வது, அப்படி பதிவு செய்ததை மறுவாசிப்பு செய்ய வேண்டும். திரும்ப எடுத்து என்ன செய்யணும், வாசிக்கணும். 4வது, மறுவாசிப்பு செய்ததை யாரிடமாவது சொல்லிவிட வேண்டும், பகிர்ந்து விட வேண்டும். ஒரு சில நாட்களுக்குள்ளாக இப்படி செய்து பாருங்க, அந்த செய்தி மறக்கவே செய்யாது. குறிப்பெடுத்தல், முறையாக பதிவு செய்தல், அதை என்ன செய்து மறுவாசிப்பு செய்தல், யாரிடமாவது பகிர்ந்து கொள்ளுதல், நண்பர்களிடம், குடும்பத்தாரிடம், வகுப்பறையில, பயான்ல, சொற்பொழில என்று பகிர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த செய்தி ஒரு காலத்திலும் மறக்காது. அது தொடர்பாக சிந்திக்கிற போது அந்த செய்தி வந்து நிற்கும், என்னை பேசு, என்னை எழுது வந்து என்று நிற்கும். இது போன்ற பயிற்சியின் மூலம்தான் நாம் நம்முடைய நினைவாற்றலை வளர்க்க முடியும். வாசிப்பு என்று சொல்லக்கூடியதுதான் நினைவாற்றலை எப்பொழுதும் வயதான பிறகும் தக்க வைப்பதற்குரிய அடிப்படையான விஷயம் என்பதை இங்கே நாம் மறக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி, இந்த அடித்தளத்தை உருவாக்கிய அறிவினுடைய விலாசம் அற்புதமான விலாசம். அவர்கள் வகி வந்த காலகட்டத்திலே, பெருமானாருக்கு வகி இறங்கி அந்த காலகட்டத்திலே மக்காவிலே எழுத தெரிந்தவர்கள் 27 பேர் தான் இருந்தார்கள். வெறும் 27 பேருக்கு தான் எழுத தெரியும். பெருமானாருக்கே உம்மி, எழுத படிக்க தெரியாது. 27 பேர் தான் மக்காவிலே எழுத படிக்க தெரிந்தவர்கள், எழுத தெரிந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் பெருமானார் தன்னுடைய இறுதி காலத்தை மதீனாவிலே முடிக்க பொழுது மதீனாவிலே எழுத படிக்க தெரியாதவர்களே இல்லை. அத்துணை பேருக்கும் எழுத படிக்க தெரியும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிவு விலாசத்தை உருவாக்கிவிட்டு போனார்கள். இது ஒரு அறிவினுடைய புரட்சியை செய்தார்கள். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவை கற்பிக்கின்ற முறையே அற்புதமான விஷயம். அது ஒரு டெக்னிக். அவர்கள் பயன்படுத்திய உத்திகளை குறித்து நிறைய பேசலாம். முதல்ல என்ன செய்யறது, ஒரு விஷயத்தை சொல்ல வந்தார்கள் என்று சொன்னால், ஒரு அறிவுரையை சொல்ல வந்தார் என்று நேரடியாக டக்குன்னு எல்லா நேரம் சொல்ல மாட்டாங்க.
பெரும்பாலும் என்ன செய்வார், அது குறித்து ஒரு கேள்வியை முன்வைப்பார்கள். நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது குறித்து ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அது குறித்து தெரியுமா என்று உங்களை சிந்திக்க தூண்டுதல், உங்கள் கருத்து என்ன என்பதை அறிந்து கொள்ள தூண்டுதல். அவர்களுக்கு அது பற்றி தெரியவில்லை என்று சொன்னால்தான் அந்த கருத்தை அழகாக சொல்வார்கள். இது ஒரு அற்புதமான விஷயம். நல்ல கருத்தை பிறருக்கு எடுத்தவுடன் சொல்ல மாட்டார்கள். அக்கருத்து குறித்த தெளிவு, புரிதல் என்று சொல்லக்கூடியது கேட்பவர்களுக்கு இருக்கிறதா என்பதை அறிய கேள்விகளை முன்வைப்பார்கள். நிறைய ஹதீஸ்களை இப்படி பார்க்கலாம், ஏராளமான ஹதீஸ் உண்டு. கேள்வி கேட்டு அவர்களிடமிருந்து சில பதில்களை கேட்டு அல்லது தெரிய பெருமானார் அதை என்ன செய்வது, விளக்கி பேசுவது என்கின்ற முறையில் இது ஒரு அருமையான விஷயம். ஏன்னா வந்து உட்கார்ந்திருப்பவர்களையும் நாம் சாதாரணமாக நினைக்க கூடாது. இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் என்னை விட மிகச்சிறந்த அறிவும் ஞானமும் மிக்கவர்கள் இந்த அவையிலே இருக்கலாம், ஆலிம் பெருந்தகைகள் இருக்கிறார்கள், மார்க்கத்திற்கு அதாரிட்டியாக இருக்கக்கூடிய இருக்கிறார்கள். நானோ இவர்கள் பேசுவதையும் புத்தகங்களையும் வாசித்து படித்து பேசக்கூடியவன் தான். அவர்கள் அது குறித்தே கல்வியை கற்றவர்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்களுக்கு நிகராக நாம் என்ன செய்ய முடியாது, குர்ஆன் பயிற்சி பெற்று பேச முடியாது. அப்படி இருக்கிற பொழுது சில கேள்விகளை முன்வைத்து பேசுகிற பொழுது கேட்பவர்களுக்கு புரிதல், தெளிவு எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொண்டு பேசுதல், சொல்லுதல் என்பது ஒரு அற்புதமான விஷயம். இது அறிவை விரிவு செய்வதற்கு பெருமானார் எடுத்துக்கொண்ட அற்புதமான உத்தி. வெளியே சபையில் மட்டுமல்ல, தோழர்கள் வீட்டிலும் கூட பெருமானார் அப்படி செய்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் ஒரு தடவை ஒரு கேள்வியை கேட்டார்கள். என ஆச்சரியமான விஷயம் என்ன சொன்னா, மனைவியுடன் அழகான ஒரு உரையாடல் இருந்திருக்கிறது என்பதுதான். இன்னைக்கு வீட்டில் மனைவிகளோடு கணவன்மார்களுக்கு, மனைவி கணவனுக்கு இடையிலே நல்ல அழகான சந்தோஷமான உரையாடல், உட்கார்ந்து பேசுவது என்பதே காணாமல் போய்விட்ட காலகட்டம். ஏதாவது பேசினால் கூட அது எதிர்வினையாக போய்விடுகிறது, சண்டையில் முடியக்கூடிய அளவுக்கு. அன்றைக்கு ஒரு நாள் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு தகவல் கிடைச்சிருச்சு, அவங்க சொந்தக்காரங்கெல்லாம், மனைவி சொந்தக்காரங்களாம் வராங்கன்ட்டு. உள்ள போனோன்னு பார்த்தா என் மனைவிக்கு முகம் ரொம்ப பிரகாசமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. என்ன முகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்க வீட்டுக்காரங்கெல்லாம் வராங்க அப்படித்தானே? என்ன உடனே கோவம் வந்துருச்சு. அவன் உங்க வீட்டுக்காரங்க மட்டும் வந்தவங்க என் முகம் இருண்டா இருக்கும், உங்க முகம் 1000 வால்ட் பல்பு மாதிரில எரியும், வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லாலாம் இருக்கும்னா பாருங்க. தூக்கி வாரி போட்டுடுது, வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுன்னா. தமிழ் பேராசிரியருக்கு இவ்வளவு அற்புதமான மனைவி கிடைத்திருக்கிறாள். வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லாலாம் இருக்கும்னா. அழகான உரையாடல் என்பதற்கு நாம் இடம், ஸ்பேஸ் கொடுக்கிறது, அதான் முக்கியம். அதற்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு நேரம், காலம் என்பது குடும்பங்களில் இல்லாமல் போனது இன்றைக்கு வேதனைக்குரிய. அதனால்தான் பல புரிதல் இல்லாமல் பிரச்சனைகள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில, கணவன் மனைவிக்கு இடையிலெல்லாம் இந்த உரையாடல், டயலாக் இல்லாததுடைய அடிப்படை காரணம். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கவுன்சிலிங் மூலமே உருவாக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். என்ன அழகான உரையாடல் இருந்திருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு தடவை பெருமானாரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்டது என்று கேட்டார்கள். கேள்வி எப்படி, என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க, அன்பு வச்சிருக்கீங்கன்னு. உன்னை பெருமானார் சொன்னார்கள், ஆயிஷா, நான் உன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு பலமான கயிற்றில் போடப்பட்ட இறுக்கமான முடிச்சு போன்றது என்று சொன்னார்கள். பலமான கயிற்றில் போடப்பட்ட இறுக்கமான முடிச்சு போன்றது என்று சொன்னார்கள். கொஞ்ச நாள் கழித்து ஆயிஷால திரும்பி கேட்டாங்க, யார சொல்லலாம், அந்த முடிச்சு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. பெருமானார் அந்த முடிச்சு அப்படியே தான் இருக்கு, இறுக்கமா தான் இருக்குன்னு பதில் சொன்னாங்க. என்ன அழகான உரையாடல். மனைவியையே ஹுமைரான்னு கூப்பிட்டாங்களே, சிவந்த சின்ன பெண்ணேன்னு கூப்பிட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு. என் மகளுக்கு அந்த பேரை தான் வச்சிருக்கிறேன். அறிவின் ஒரு பகுதி அந்த ஹுமாயிராவிடம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு பண்பை வைத்துக் கொண்டு மனைவி என்று பேர் சொல்லியே மனைவி அழைப்பதில்லை. நாம ஏவா போ, அடிவாடி பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு சமூகத்துல. சின்ன பொண்ணு, சிவந்த பொண்ணா இருந்தா ஹுமைரா, சிவந்த சின்ன பெண்ணை என்று அழைத்தார்கள் என்று சொன்னால், இந்த மாதிரி உறவு சார்ந்த உரையாடல், பரிமாற்றம் என்று சொல்லக்கூடியது வந்துவிட்டது என்று சொன்னால் குடும்பங்களில் மகிழ்ச்சி தானாக வந்துவிடும். இப்பொழுது நான் சொல்ல வந்த செய்திக்கு வருகிறேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து பெருமானார் கேட்டார்கள், ஆயிஷா,
ஒரு மையத்துக்கு கஷ்டமான நேரம் எது என்று கேட்டார்கள். ஒருவர் இறந்து விட்டார், இறந்து போன மையத்து கஷ்டமான நேரம். அந்த மையத்து எல்லாவற்றையும் உணரும். இங்க படிச்சா தெரியும் மார்க்கத்தை. கடைசி காலடி ஓசையை அடக்கம் செய்து மறைவது வரை அது எல்லாவற்றையும் உணர்கிறது. அது குறித்து கொஞ்சம் வாசித்து பாருங்க. ஒரு மையத்துக்கு கஷ்டமான நேரம் எது என்று கேட்டார்கள். அதற்கு உடனடியாக ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், அது அடக்கம் செய்வதற்கு எடுத்து செல்கிற பொழுதுதான் அதற்கு கஷ்டமான நேரமா இருக்கும். ஏன்னா உறவுகள் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அடக்கிற தூக்கிட்டு போறாங்களே என்று அந்த மையத்து வேதனைப்படாதான் கஷ்டமான நேரம் என்று சொன்னார்கள். இல்லை ஆயிஷான்னாங்க. அப்படியா? மையத்தை அடக்கிக்கிட்டு எல்லோரும் திரும்பி வர்றாங்களே தனியா விட்டு, அந்த நேரம் தான் ஒரு மையத்திற்கு கஷ்டமான நேரம் என்று ஆயிஷா சொன்னாங்க. ஏன்னா உலகத்துக்கும் அதுக்கான தொடர்பை விட்டு போச்சு. அந்த வருத்தத்தின் வேதனை தான் அதற்கு கஷ்டமான நேரம் என்று சொன்னார்கள். பெருமானார் சொன்னார்கள், அதுவும் இல்லை என்று சொன்னார்கள். யார சூழல்லா, நீங்களே அறிவீர்கள், சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் சொன்னார்கள், ஒரு மையத்துக்கு கஷ்டமான நேரம் எது தெரியுமா? அந்த ஒருவனுடைய உடம்பில் இருந்து அந்த உயிர் பிரித்து எடுக்கப்படுகிறதே, அதை விட கஷ்டமான நேரம் எதுவும் அந்த கிடையாது என்று சொன்னார். அந்த வேதனை அந்த மையத்து அனுபவித்துக் கொண்டிருக்கும். அவனுடைய உடம்பிலிருந்து நாடி நரம்புகள் அத்தனையிலிருந்தும் உருவி எடுக்கப்படுகிற பொழுது அதுக்கு நிகரான வேதனை எதுவும் கிடையாது என்று சொன்னார்கள். அதனால்தான் ஜனாசா குளிப்பாட்டுகிற பொழுதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். பெருமானா சொன்னா, குளிர்ந்த நீரையோ ரொம்ப சூடான நீரை ஊத்தாதீங்க, ஜனாசாக்கு வருத்தம் ஏற்படும். இதமான தண்ணீரில் குளிப்பாட்டுங்கள். நம்மால் அதுக்குடைய கசப்பு இறக்குறான், கழிவு இறக்குன்னு சொல்லி வயிற்றுல போட்டு குத்தி எடுத்து ஜனாசாவை போட்டு படுத்த, அது எல்லா வேதனைகளும் அனுபவிக்கிறது என்பதை தயவு செய்து உணர வேண்டும். இன்றைக்கு அது குறித்து கொஞ்சம் விழிப்புணர்வு எல்லாம் வந்திருக்கு. எனவே இந்த உரையாடல் இருக்கிறது. இதன் மூலம் ஒரு அருமையான விஷயம் நமக்கு தெரிய வருகிறது. ஒரு அறிவு என்பது எப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், அது மனைவியிடம் கேள்வியை கேட்டு அவர்களுக்கு என்ன தெளிவு இருக்கிறது என்பதை புரிந்து அதற்கு பிறகு ஒன்றை சொல்கிற பொழுது எல்லாம் அற்புதமான விஷயமாக அமைந்து போவது, அறிவு தெளிவுபட்டு விடுகின்றது. பெருமானார் இப்படித்தான் அறிவை தோழர்களுக்கு போதித்தார்கள், எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள். மதித்து அறிவை கொடுப்பது என்று சொல்வதுதான் கற்பித்தனுடைய உயர்ந்த நோக்கம். யார் கேட்கிறார்களோ அவர்களை மதித்து பேச வேண்டும். பெருமானாருடைய இந்த உரையாடலில் அந்த மதிப்பு என்பது தூக்கலாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன என்று சொன்னால், அவர்கள் தன்னுடைய சின்ன வயசிலிருந்து நிறைய கேட்டிருக்கிறார்கள். ஆர்வத்தோடு பல விஷயங்களை உள்வாங்கி வைத்திருக்கிறார்கள். பத்ர் யுத்தத்துக்கு எல்லோரும் புறப்படுகிறார்கள். குறைஷிகள் 1000க்கு மேற்பட்டவர்கள் படையணி உஹது நோக்கி பத்ர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய தகவல். இங்கே ஒன்று சேர்ந்த எத்தனை பேர்? வெறும் 313 பேர். தோழர்கள் கவலைப்பட்டார்கள். நாம் 313 பேர் தானே இருக்கிறோம் என்று கவலைப்பட்டவன் பெருமானார் ஒன்றை சொன்னார்கள். ஜாலூத்துக்கு எதிராக தாலூத் சவுல் யுத்தத்திற்கு சென்ற போது அவருடன் சென்றவர்களும் ஜோர்டான் நதியை கடந்தவர்களும் இதே 313 பேர் தான் என்று சொன்னார்கள். தோழர்கள் யாருக்கும் ஜாலூத்தும் தெரியாது, தாலூத்தும் தெரியாது. இப்ப நமக்கே தெரியாது, அப்படித்தானா? ஜாலூத்துக்கு எதிராக தாலூத் சவுல் படை நடத்தி சென்ற பொழுது அவரோடு சென்றவர்களும் ஜோர்டான் நதியை கடந்தவர்களும் இதே 313 பேர் தான் என்று பெருமானார் சொன்னார் என்று சொன்னார். அவர்கள் முந்தைய வரலாறுகள் முழுக்க தெரிந்து வைத்திருக்கிறார்கள். வாசித்து கேட்டு வாசிக்க தெரியாது, கேள்வி ஞானம் மூலம் அறிந்து வைத்து அந்த ஆர்வம் அவரிடம் இருந்தது என்று அர்த்தம். என்ன வரலாறு என்று சொன்னால், தாவூத் நபியினுடைய வரலாற்றில், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல வரக்கூடிய விஷயம் இது. ஜாலூத் என்று சொல்லக்கூடிய அமாலிக் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினுடைய தலைவர், ரொம்ப கொடூரமான கூட்டம் அந்த கூட்டம். அவர்கள் பனி இஸ்ராயல்கள் மீது படையெடுத்து வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான படை பனி இஸ்ராயலுடைய பகுதிகளில் நுழைந்து அடி எல்லோரையும் வெட்டி கொள்கிறார்கள். 400 பேரை கைது செய்து விட்டார்கள். அன்றைக்கு பனி இஸ்ராயலுடைய தலைவனாக இருந்த தாலூத் சவுல் என்ன செய்கிறார்? பனி இஸ்ராயலை ஒன்று திரட்டுகிறார். 4000 பேர் ஒன்று சேருகிறார்கள். படை நடத்தி போகிறது. போய் பார்த்தா இதை விட பன்மடங்கு பெரிய படை நிற்கிறது.
தாலூத்து கூட போன மக்கள் என்ன பண்ணாங்க, பயந்து போய் எல்லாரும் ஓடிட்டான். அத்தனை பேரும் களத்திலிருந்து ஓடிட்டான். கடைசியில் பார்த்தா மிஞ்சி இருந்து வெறும் 313 பேர், 313 இருந்தாங்க. அவன் ஜாலூத் சிரிச்சான், ஒரு சின்ன படையை வைத்துக் கொண்டு என்னை எதிர்க்க வந்திருக்கிறாய், அவன் என்ன செய்ய போகிறான் என்று வாழை உருவிட்டு இறங்கினான். உன் தலைவனை என்னோடு போரிட வர சொல்லுங்கள் சொன்னான். அப்போல்லாம் தலைவர்கள் முதல்ல மோதிக்கொள்வா, படைத்தில் மோதிக்கொள்வ வழக்கம். அப்பொழுது ஒரு சிறுவன் முன்னால் வந்து நின்றான். அவர்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். கையில் பார்த்தா அவன் கையிலோ வாள், இவர் கையில் பார்த்தால் கவனும் கல்லும். கவன்கல்னா தோல்ல நீளமான வாரமா இருக்கும். அது நுனி பகுதியில் அகலமான பகுதி கல்லை வைத்து அப்படி சுத்தி என்ன செய்யறது, அடிக்கிறது, கவன் வீசுறதுன்னு பேர். வைத்து கொண்டு வந்து நின்னா அந்த சிறுவன். அவன் சிரித்தான், சின்ன பையில ஒன்று காலில் நசுக்கியே கொன்றுமேன்னா, நீ என்ன கையில ஒரு கவன்கல்லை வைத்து வேடிக்கை காட்டுறாயா, இதோ பார் என்று வாளை வீச்சு கொண்டு வருகிற பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சிறுவர் என்ன பண்ணாரு, அப்படி கவன்கல்லை வீசி அவன் நெற்றி போட்டு அடிச்சார். இது ரொம்ப சென்சிட்டிவான பகுதி. அடித்த உடனே மலை இடிந்து பெரிய பனைமரம் வீழ்ந்தது போல விழுந்து செத்தான் ஜாலூத். இத கிறிஸ்தவ வரலாற்றில் கோலியாத்து தாவீத் வரலாறு என்று பேசுவாங்க. தேம்பாவணி வீரமாமணி எழுதின தேம்பாவணி படித்தவர்களுக்கு பாடம் படித்து தெரியும். அவன் எப்படி அந்த கல்லை கவனில் வைத்தான் என்பதையோ, கவனை எப்படி வீசினான் என்பதையோ, அது எப்படி அவனை போய் அடித்தது என்பது யாரும் பார்க்க, அவ்வளவு வேகமா பண்ணிருக்காரு. கோலியாத் பேர், கோலியாத் தாவீத். கோலியாத்து வீழ்ந்ததை தான் பார்த்தார் பாடுவார். கல்லை ஏற்றலும் கவனினை சுழற்றலும் அக்கல் ஒல்லை ஓட்டலும் ஒருவரும் காண்கினர், கோலியா சடசட வீழ்ந்தது கண்டனர் என்று எழுதுவார். அவ்வளவு வேகமா அடிச்சிருக்காரு. எப்படி கல்லை வச்சான், எப்படி சுத்தினான், எப்படி அடிச்சான்னு தெரியும். அவ்வளவு வேகமா விழுந்ததை தான் பார்த்தாங்களே, இதை யாரும் பார்க்கல என்று எழுதுவார். இப்ப இந்த வரலாறை பற்றி பேசுகிற பொழுது பெருமானார் பயப்படாதீர்கள், அன்றைக்கு தாலூத் சோலுக்குள்ள போனவர்களும் 313 பேர் தான், ஜோர்டான் நதியை கடந்து போனவர்களும் 313 பேர் தான், நாமும் 313 தான் நம்பிக்கை ஒட்டினார்கள் என்று சொன்னா, இந்த வரலாறு பெருமானாருக்கு எப்படி தெரிந்தது? தேடல் தான், ஆர்வம் தான். கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வம், வாசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வம் என்று சொல்லக்கூடியது எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்யும், கற்றுத்தந்துவிடும் என்பதற்கு இது ஒரு அற்புதமான விஷயம். இன்னொரு அருமையான விஷயம், பெருமானார் இஸ்லாம் குர்ஆனை பேசுகிறது, ஒரு விஷயத்தை கேட்டால் ஆராய்ந்து பார்க்காமல் நீங்கள் அதை என்ன செய்யாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீர்கள், ஒத்துக்கொள்ளாதீர்கள். கருத்தை தீர்மானம் செய்வதில் ஆராய்ச்சி என்று சொல்லக்கூடியது என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இன்னைக்கு ஹதீஸ் கலை என்று சொல்லக்கூடியது பெரிய கலையாக வளர்ந்தது. ஹதீஸ்கள்ல சஹீஹான ஹதீஸ், ஆதாரமான ஹதீஸ், லைவான ஹதீஸ் என்று, ஆதாரமற்ற ஹதீஸ் என்று பகுத்து பிரித்து தான் இமாம்களும் பெரியோர்களும் இன்றைக்கு ஹதீஸ்கள் நமக்கு தோற்றுறதுக்கான. அதனால் ஹதீஸ் கிரந்தங்களுக்கு சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் என்றெல்லாம் பேர் வந்திருக்கின்றது. பெரிய ஆராய்ச்சி. அறிவித்தவர் யார், அறிவித்தவர் நம்பகத்தன்மையானவர் தானா, கேட்டவர் யார், அவருடைய ஒழுக்கம் சரியானது தானா, பிரம்மாண்டமான ஆராய்ச்சிக்கு பின்னால் தான் உண்மைத்தன்மையான நபிமொழி தொகுப்புகள் நம் கையிலே கிடைத்திருக்கின்றன. ஆராய்ச்சி இல்லை என்று சொன்னால் எல்லாம் பலவீனப்பட்டு போயிருக்கும், எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் போயிருக்கும். வல்ல இறைவன் இந்த ஆராய்ச்சி என்று சொல்லக்கூடிய அறிவு தேடலில் முக்கியமான விஷயம் என்று பேசுகிறான். 49வது அத்தியாயம் 6வது அத்தியாய வசனத்தை சொல்கின்றான், மூமின்களே, ஃபாசிக்குகள், தீயவர்கள் இருக்கிறாங்க, ஃபாசிக், எவனும் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள், இல்லையேல் அறியாமையினால் குற்றமற்ற ஒரு சமூகத்தாருக்கு நீங்கள் தீங்கு செய்து விடலாம், பின்னர் அது குறித்து நீங்களே கவலைப்படுவீர்கள் என்று குர்ஆன் பேசுகிறார். வதந்திகளையும் தீமைகளையும் பரப்பக்கூடிய பாசிக்குகள் இருப்பார்கள், தீவிரம். யாராவது ஒன்றை கொண்டு வந்தால் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் என்ன செய்ய முடிவெடுங்கள். அப்படியே எடுத்துக்கொண்டால் குற்றமற்றவர்கள் மீது நீங்கள் என்ன செய்யலாம், பழி சுமத்தலாம், தீங்கு விளைவிக்கலாம், அது குறித்து நீங்களே பின்னால் வருத்தப்படலாம் என்று குர்ஆன் பேசுகின்ற விஷயம். ஆராய்ச்சி இல்லாமல் எந்த விஷயத்தையும் எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, பின்பற்றக்கூடாது என்கின்ற ஒரு தெளிவை நமக்கு ஏற்படுத்துகிறது. ஆராய்ச்சி இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கிறது. வந்து சொன்னவன் ஆக அப்படியான உணர்ச்சி, அது நம்ம சமுதாயத்தில் உணர்ச்சிசப்படுது ரொம்ப அதிகம்.
அதுதான் பல இழப்புகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அறிவை விரிவு செய்வதில் நவீனம் குறித்த சிந்தனைகள் ரொம்ப அற்புதமான விஷயம். இது குறித்து நீண்ட நேரம் பேசலாம். காலத்தின் அருமை கருதி ஒரு செய்தியை நவீனம் குறித்து சொல்கின்றேன். ஆச்சரியமாக இருக்கிறது. குர்ஆன் சார்ந்த வாசிப்பு நமக்கு தரக்கூடிய நவீனம் சார்ந்த விஷயங்களை பார்க்கிற பொழுது, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் தர்ஜிமாவை எடுத்து புரட்டி கொண்டிருக்கிற பொழுது சூரத்து ரஹது அத்தியாயம் 13வது அத்தியாயம் அல்ல 41வது வசனம் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது. என்னன்னா, பூமியின் நிலப்பரப்பை அதன் ஓரங்களிலிருந்து குறைத்து கொண்டு வருவதை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா என்ற அர்த்தம். பூமியின் நிலப்பரப்பு அதன் ஓரங்களிலிருந்து குறைத்து கொண்டு வரப்படுகிறது, அதை நீங்கள் சிந்திக்கவில்லையா என்றார். எனக்கு ஏன் அந்த வசனம் ஒரு ஈர்ப்பையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி, நான் கடற்கரை பிரதேசத்திலே பிறந்து வளர்ந்தவன். கன்னியாகுமரி மாவட்டத்திலே தெற்குச்சூரங்குடி என்பது என்னுடைய கிராமம். பணியாற்றியதான் உத்தமபாளையத்திலே ஹாஜி கருத்தராவத்தர் கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் பணியாற்றினேன். 32 ஆண்டுகள் பணி செய்து நிறைவு பெற்று இன்றைக்கு சொந்த ஊரில் தான் இருக்கிறேன். ஏன்னா ஊர் மக்களோட போய் ஐக்கியமாயிடணும், அது ரொம்ப முக்கியமான. அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்லது கெட்ட கலந்து கிடைக்க வேற எங்கேயும் கிடைக்காது. ரொம்ப முக்கியமான விஷயம். வயதான காலகட்டத்தில் ஊரோடு மக்களோட உறவுகளோடு இருக்கணும். அந்த அன்பையும் நேசத்தையும் இப்பொழுது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஊர்ல இருந்து 2-2.5 கிலோமீட்டர் கடற்கரை பகுதிகள். சின்ன வயசுல நான் பார்த்த கடற்கரை பகுதிகள் இப்பொழுது இல்லை. கடற்கரை பகுதிகளிலேயே சவுக்கு மர தோப்புகள் நிறைய இருக்கும். அந்த மணல் எரிப்பை தடுப்பதற்கு போட்டுப்பாங்க. தென்னை மர தோட்டங்கள் இருக்கும். இன்றைக்கு பார்த்தா அந்த சவுக்கு மர தோப்புகளையும் காணோம், தென்னை மரங்களையும் காணோம். கடல் உள்வாங்கி நிலப்பரப்புக்கு உள்ளே வந்திருக்கிறது. கடற்கரையுடைய முகமே மாறி போனதை இப்பொழுது நான் பார்க்கிறேன். ஒரு 40 ஆண்டுகளுக்கு பின்னால், 40-50 ஆண்டுகளுக்கு சின்ன வயசில் பார்த்து கடற்கரை இப்பொழுது இல்லை. என் மனைவியினுடைய ஊர் தேங்காய்பட்டினம், அற்புதமான ஊர், கடற்கரை கிராமம். மனைவியின் ஊர் மாமனார் ஊர் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. கல்யாணமான புதுசுல ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால அது ஒரு ஒரு அற்புதமான, நினைத்தாலே மனதிற்குள் மழை பொழிகின்ற ஒரு சந்தோஷம் வரும். நாகர்கோயிலில் இருக்கிறாங்க, விருந்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. புது மாப்பிள்ளையும் பொண்ணையும் தேங்காய்பட்டினத்துக்கு விருந்துக்கு அழைச்சிட்டு போங்க. விருந்துக்கு போயிருக்குமே எங்கள் மாமனார் என்கிட்ட சொன்னார், மருமகனே வாங்க கடற்கரை ஓரமாக நமக்கு ஒரு தென்னந்தோட்டம் இருக்கு பார்ப்பேன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து, மாமனார் தென்னந்தோட்டத்தை பார்க்க கூப்பிட்றாரு. ஏதோ மகளுக்கு எழுதி வைக்க போறாரு போது, செலக்ட் பண்ண கூப்பிட்றாரு. நல்ல பகுதியாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா தென்னந்தோட்டம்ன்ற அற்புதமான விஷயம். இப்போ தேங்காயில் எங்கள் ஊரில் அவ்வளோ விலை விற்குது. ஒரு தேங்காய் 60 ரூபாய்க்கு விற்குது. சரி, நானும் புது மாப்பிள்ளை பௌமானத்தில் அப்படி பவுஸில் மாமனாருக்கு பின்னாலே போனா ஒரு தென்னந்தோட்டத்துக்குள்ளே கொண்டு போனாரு. கடற்கரைக்கு உள்ளே போயிட்டாரு. கடலுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாரு. அலை அடிச்சு இங்கே வருது தென்னந்தோட்டத்துக்குள்ள. புது மாப்பிள்ளைக்கு பேண்டு கிண்டெல்லாம் அலை அடிச்சு பாதிக்கு மேலே நனைஞ்சு போச்சு. அலை அடிச்சு வருது. தென்னை மரம்லாம் அப்படி கடலுக்குள்ள அப்படியே கவிழ்ந்து கிடந்து, தென்னை ஓலைகளும் தேங்காய் அப்படியே கடலுக்கூட நல்லா விசாரிச்சுட்டு ஹலோ ஹவாயின்னு கிடக்குது. பார்த்தா சொன்னாரு, இதுதான் நம்ம தென்னந்தோட்டம். கடலுக்குள்ள கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு, யாருமான இதுதான் நம்ம தென்னந்தோட்டம். அதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. அடுத்து சொன்னார், மருமகனை ஒரு காலத்துல அதுவரை நம்ம தென்னந்தோட்டம் தான். கடலுக்குள்ள கையை நீட்டி அதுவரை நம்ம தென்னந்தோட்டம் தான். நான் சொன்னேன், மாமா ஏன் அது வரன்னு சொல்றீங்க, அங்க வரன்னு சொல்லுங்களேன். அல்லாஹ் என்ன பஞ்சாயத்துக்கா வர போறா அப்படின்னு. ஆனா உண்மை, ஒரு காலத்திலே அவரிடம் இருந்த பல ஏக்கர் தென்னை மர தோட்டங்கள் இன்றைக்கு கடலுக்குள்ள போயிடுச்சு. எல்லாத்துக்கும் என்ன காரணங்கிறாங்க, கடல் இப்படி உள்வாங்கி வர்றதுக்கு இன்னைக்கு ஒரே காரணம், குளோபல் வார்மிங், புவிமண்டலம் உஷ்ணமடைதல். இதன் காரணமாகத்தான் கடல் பகுதி உள்வாங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது என்ன, அந்த குளோபல் வார்மிங்னால பெரிய பாதிப்பு எனக்கு தான். இல்லைன்னா 1-2 ஏக்கர் கிடைச்சிருக்கும். பெரிய பாதிக்கப்பட்டவன். இந்த குளோபல் வார்மிங்னா என்னன்னு சொன்னா சூரியன் இருந்து வரக்கூடிய சூரிய கதிர்களை ஏற்கனவே அந்த 3 அடுக்குகள், அயனோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் படிச்சிருப்பீங்க. அது வடிகட்டி தான் என்ன செய்யுது, அந்த சூரிய உள்ள புற ஊதா கதிர்களை எல்லாம் அந்த நடுப்பகுதி இருக்கக்கூடிய அடுக்கு அடிகட்டி தான் உள்ள அனுப்புது.
அப்படி வரக்கூடிய சூரியனுடைய சூடு கீழே வருகிற பொழுது இங்கே நிறைய மரங்கள், செழுமையாக காடுகள், வனங்கள், நீர்நிலைகள், வயல்வெளிகள் என்று இருந்தது என்று சொன்னா அந்த சூட்டை அப்படியே உள்வாங்கிருமா? நீர்நிலைகளும் இயற்கை வளங்களும் அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் சூடு தான் மேலே போகும், திரும்ப விடும், சூட்டை மேலே விடும். கொஞ்சம் சூடு மேலே போகிறதுனால அது மேலே போய் குறைஞ்சிரும். நல்ல இதமான ஒரு அழகான ஒரு அட்மாஸ்பியர், தட்பவெப்ப நிலம். நான் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, மலேசியாவுக்கு இது பொருந்தாது. எங்கே பார்த்தாலும் கண்குளிர்ச்சியாக இருக்கு மரங்கள். நான் நம்ம ஊர்கள்லாம் பார்த்தா மலைகளை முழுக்க நினைச்சுதாங்க மரங்களை வச்சு மலைக்கு போய் மொட்டை போடுவான்னா மலைக்கே மொட்டை போட்டு விட்டான். நம்ம அழிப்போம், அப்படி ஆகிப்போச்சு. காடுகளை எல்லாம் அழிச்சிட்டான். எல்லாருமே வீரப்பனா இருக்கிறான் இப்போ ஊரில். காடுகள் எல்லாம் அழிச்சிட்டான். நிலங்களை எல்லாம், வயல்வெளிகள்லாம் பிளாட் போட்டு வித்துட்டான். நெல் போட்டேன் விலை போகவில்லை, கரும்பு போட்டேன் விலை போகவில்லை, வயல் போட்டேன் விலை போகவில்லை, பிளாட்டு போட்டேன் வித்து தீர்ந்ததுன்னா. இதுதான் சம்பாத்தியம் இன்னைக்கு. அதனால சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்களை உள்வாங்கக்கூடிய நீர்வளமும் நிலவளமும் இன்றைக்கு இல்லை. அதனால அதிகமான சூடு மேலே போகுது. திரும்ப போகக்கூடிய சூட்டை வாகனங்கள்ல இருந்தும் தொழிற்சாலைகளில் வெளியேறக்கூடிய அந்த புகையில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு போன்றவை மேலே செல்ல விடாமல் இங்கேயே பிடித்து வைத்துக் கொள்கிறது. இதன் காரணமாக புவி மண்டலத்திலே ஒரு உஷ்ண மண்டலம் ஏற்பட்டிருக்கிறது. தான் குளோபல் வார்மிங், புவி மண்டல உஷ்ணம் என்று பேசுகிறார்கள். இதன் காரணமாக விளைகின்ற பெரிய ஆபத்து தெரியுமா? பருவம் தப்பி மழை பெய்கிறது, புயல் திடீரென்று வருகிறது, இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள் எல்லாம் இதன் காரணமாக தான் வருது. சீசன் அடிக்க வேண்டிய வெயில் மற்ற நேரங்களில் குளிர் நேரத்தில் அடிக்குது, மழை நேரத்தில் வெயில் அடிக்குது, எல்லாம் மாறி போச்சு, அட்மாஸ்பியரே மாறி போச்சு. எல்லாத்துக்கும் இதான் காரணம். எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிய பாதிப்பு பனிச்சிகரங்களும் பனிப்பாறைகளும் உலகத்தில் வேகமாக முருகி கொண்டிருக்கின்றன. நீங்க சிம்லா, டார்ஜிலிங் போன்ற பனிப்பிரதேசங்களுக்கு போனால் ஒரு காலத்தில் இருந்த பனிச்சிகரங்களை எல்லாம் பார்க்க முடியாது. அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகளில் 1/3 பகுதி உருகி போய்விட்டாங்க. எல்லாம் எங்க போகும்? பனிப்பாறைகளும் பனிச்சிகரங்களும் வேகமாக உருகின என்று சொன்னால் ஆறுகள் வழியாக எல்லாம் கடல்ல போய் சேரும். கடல் மட்டம் உயரும். கடல் மட்டம் உயர 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 நிலங்கள் எல்லாம் கடலுக்குள்ளே போய்விடும். இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு பின்னால் உலகத்தினுடைய வரைபடம் மாறி இருக்கும், மேப்பே மாறிடும். உலகத்தினுடைய பல தீவுகள் கடலுக்குள்ள போயிடும். இதான் நடக்க போகுது குளோபல் வார்மிங்னால. இதை பற்றி உலகம் கண்டுகொள்ளவே இல்லை. வளர்ந்த நாடுகள் முழுக்க எல்லா கழிவுகளையும் கொண்டு போய் கடல்ல கொட்டுறான். அது வேற உஷ்ணத்தை அதிகமாகுது. நிறைய சீற்றங்களுக்கு அது காரணம். இதிலே முதலில் பலியாகக்கூடிய நாடு எது தெரியுமா? ஒரு முஸ்லீம் நாடு, மால்தீவ்ஸ். மலாய் தீவு தான் முதல்ல பலியாக போகுது. ஏன்னா மால்தீவ்ஸ்ல இன்றைக்கு கடல் மட்டத்திலிருந்து உச்சபட்ச உயரம் 12 மீட்டர் தான். நீங்க ரொம்ப சேஃபா இருக்கிறீங்க. ஒரு மலைக்கு மேலே ஒரு நாடு இருக்கிறது, மலாய், அப்படிதானா? சேஃபா இருக்கீங்க. 12 மீட்டர் தான். இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பின்னால் மாலத்தீவு இருக்காது, கடலுக்குள்ள போயிடும். அதனால இன்றைக்கு அங்கே என்ன செய்கிறார்கள் சொன்னா, அடுத்த தலைமுறையை வெளிநாடுகளில் படிக்க வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படியே படிக்க வச்சு வேலை வாங்கி அங்கேயே செட்டில் ஆகி, ஏன்னா அவர்கள் வாழ்வதற்கு நாடு இருக்காது. இப்படி ஒரு சூழல் வருங்காலத்தில் ஏற்பட போகிறது என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் காரணம் இறைவன் ஒரு அற்புதமான அழகான உலகத்தை நமக்கு படைத்தந்தான். மனிதன் சுயநலத்திற்காக அதை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். இயற்கை திருப்பி தாக்குகிறது. சுனாமி வந்தால், புயல் வந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் இறங்க ஆரம்பித்து விட்டது என்று இவன் தப்பி அல்லாஹ்வுக்கு மேல போட்டு பதிச்சு போயிடான். நம்ம அப்படிதானே பேசணும். நம்ம பண்றதுமோ இவன் பண்ற அட்டுழியம். ஆனா படைத்தவன் மீது பழியை போடுவது, எல்லா அநியாயத்தையும் இவன் பண்ணுகிறான். இந்த வசனத்தை திரும்ப அரகுது வசனத்தை சொல்கிறீர்கள். பூமியின் நிலப்பரப்பு அதன் ஓரங்களில் குறைந்து கொண்டு வருவது நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? இன்றைக்கு நடக்கக்கூடிய உலகம் சார்ந்த ஒரு ஆபத்தை வல்ல இறைவன் 450 ஆண்டுகளுக்கு முன்னாலே குறித்துவிட்டு போனான். அல் குர்ஆன் சார்ந்த வாசிப்பு என்று சொல்லக்கூடியது நவீனம் சார்ந்த எல்லாவற்றுக்கும் தீர்வு தேடக்கூடிய சிந்தனையை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி பேச்சை நிறைவுக்கு கொண்டு வருகிற, இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனை, உலகம் முழுக்க இன்றைக்கு மனித குலம் என்று சொல்லக்கூடியது மலினப்பட்டு போய் கிடக்கிறது. மனித உயிருக்கு மதிப்பில்லாமல் போனது. பாலஸ்தீன், காசாவிலே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். போர் சார்ந்த ஒரு சூழல் எப்பொழுது வேண்டுமானாலும் வெடிக்கலாம்.
இன்னொரு 3வது உலகப் போர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்று சொல்லக்கூடிய அச்சத்தின் பிடியில் தான் உலகத்தின் மீது அக்கறை உள்ள அத்தனை பேரும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வந்தால் உலகம் தாங்குமா என்பது வேறு விஷயம். நாம் வைத்துக் கொள்ளுங்கள். கல்லூரி ஒன்றிலே கவிதை போட்டி ஒன்றுக்கு தலைப்பு கொடுத்தார்கள். என்ன தலைப்புன்னா, 3ஆம் உலகப் போர் வந்தால் உலகம் எப்படி இருக்கும்? இதுதான் தலைப்பு, கவிதை போட்டிக்கான தலைப்பு. 3ஆம் உலகப் போர் வந்தால் உலகம் எப்படி இருக்கும் தலைப்பு. ஒரு மாணவன் எழுதினான், 3ஆம் உலகப் போர் வந்தால் உலகம் தலைப்பு. அவன் எழுதினான், 3ஆம் உலகப் போர் வந்தால் உலகம் எப்படி இருக்கும். தலைப்பே கவிதையாக்கிட்டான். 3ஆம் உலகப் போர் வந்தால் உலகம் எப்படி இருக்கும், அதான் கவிதை. விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் கேட்டாங்க, 2ஆம் உலகப் போரை நேரில் பார்த்தவர், ஜெர்மன்ல இருந்து. அந்த அணு ஆயுதம் தயாரிப்புக்கு கையெழுத்து போட்டவர்கள் அவர் ஒருத்தர் உண்டு. அதற்காக வேதனைப்பட்டார். ஹிரோஷிமா நாகசாகி மீது அமெரிக்கா ஜப்பான்ல குண்டை போட்டு பேரழிவு நடந்ததில்லை. அதற்கு பிறகு ஐன்ஸ்டீன் கேட்டாங்க, 3ஆம் உலகப் போர் வந்தால் எந்த ஆயுதத்தை பயன்படுத்துவார்கள்? இங்க அணு ஆயுதம் பயன்படுத்தியாச்சு 2ஆம் உலகப் போர்ல. 3ஆம் உலகப் போர் வந்தால் எந்த ஆயுதத்தை பயன்படுத்துவார்கள் ஐன்ஸ்டீன் கேட்டவுடன் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் சொன்னார், 3ஆம் உலகப் போரில் எந்த ஆயுதத்தை பயன்படுத்துவார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் 4ஆம் உலகப் போரில் எந்த ஆயுதத்தை பயன்படுத்துவார்கள் என்று எனக்கு தெரியும். அது கற்களாலும் மரங்களாலுமான ஆயுதங்கள் என்று சொன்னார். 3ஆம் உலகப் போர் எல்லாம் அழிஞ்சு போகும், மீண்டும் கற்காலத்திலிருந்து வாழ ஆரம்பிச்சிருவான். கல்லையும் மரத்தையும் தூக்கி கொண்டுதான் போருக்கு வருவான். இதுதான் அபாயம் என்று அவர் சொல்லி காட்டினார். இது வெகு தொலைவில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வல்லாண்மை நடத்தக்கூடிய அரசாங்கங்கள், ஆட்சி நாடுகள் இன்றைக்கு செயல்பாட்டை நாம் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை ஆயிரக்கணக்கான குழந்தைகள், அரும்புகள் தீயின் நாவுகளுக்கு தின்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பசி பட்டினியால் எத்தனை வளர்ந்திருக்கிறார்கள். ஒரு 2 ஜும்மாக்களுக்கு முன்னால் 15ஆம் தேதி, இந்த மாதம் 15ஆம் தேதி 15/8/2025 அன்று காசாவிலே நடைபெற்ற ஒரு ஜும்மா உரை, உலகத்திலேயே இதுவரை நடைபெற்ற ஜும்மா உரையே சின்ன உரையாதான். எவ்வளவு நேரம் தெரியுமா? அரை நிமிடம் தான் கொத்துபா நடந்தது. தெரியுமா உங்களுக்கு? சோசியல் மீடியால பார்த்தீங்களா? அரை நிமிடம் கொத்துபா காசாவில். உடனடியே தொழுக. அந்த இமாம் எழுந்தார், பேசுகிறார். என்னால் இப்பொழுது உங்கள் முன்னால் பேச முடியவில்லை, ஏனென்றால் நான் சாப்பிட்டு பல நாள் ஆகிவிட்டது. பசி பசி. என்னால் உங்கள் முன்னால் இப்பொழுது பேச முடியவில்லை, நான் சாப்பிட்டு பல நாள் ஆகிவிட்டது. பசி பசி, என்னால் பேச முடியாது. நான் பேசுவதை உங்களாலும் கேட்க முடியாது, ஏனென்றால் நீங்கள் சாப்பிட்டும் பல நாள் ஆகிவிட்டது. பசி பசி. வல்ல இறைவன் இதற்கு சீக்கிரம் தீர்வு தருவானாக என்று உட்கார்ந்து விட்டார். இந்த வேதனையை நாம் எங்கே கொண்டு பரிமாறுவது? அப்படியானால் ஒரு மனித சமூகம் என்று சொல்லக்கூடியது அறிவினால் அச்சுறுத்தப்படலாமா என்பதுதான் கேள்வி. அறிவு அச்சுறுத்தக்கூடாது. நவீன ஆயுதங்கள் அது இது எல்லாம் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு, அமைதியை சூழலுக்கு வேண்டாம் வச்சுக்கோ. அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என்று சொன்னால் இஸ்லாம் இதை அனுமதிக்கவில்லை, பெருமானார் அனுமதிக்கவில்லை. அதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஏவுகணைகளை வீசுகிறார்கள். இப்போ விழுந்த இடத்தை பற்றி எரிகிறது. ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான உயிர்கள் கருகிய செத்து போகுது. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதாவுதுல வரக்கூடிய நபிமொழி, நெருப்பை கொண்டு தண்டனை கொடுக்க நெருப்பை படைத்த அல்லாஹ்வை தவிர யாருக்கும் உரிமை கிடையாது என்று சொன்னார்கள். எந்த விதத்தில் நெருப்பை கொண்டு தண்டனை கொடுப்பதற்கோ, நெருப்பை கொண்டு அழிவை ஏற்படுத்துவதற்கோ உரிமை கிடையாது என்று சொன்னார்கள். அதனால் தான் அன்றைக்கு போருக்கு வீரர்களை அனுப்புகிற பெருமானார் சொன்னார்கள், விளைநிலங்களை தீயிட்டு அழிக்காதீர்கள். ஏன்னா போன உடனே விளைநிலங்களை கொளுத்தி விட்டுருவான். அவன் வாழ்வாதாரம் பத்தி எரிகிறது, அதை காப்பாற்ற முயற்சிக்கும் போது இவன் சீக்கிரமா ஜெயிச்சிருவான், வெற்றி அடைஞ்சிருவான். விளைநிலங்களை தீயிட்டு அழிக்காதீர்கள், எதிர்நாட்டு மக்களுடைய உடைமைகளை தீயிட்டு அழிக்காதீர்கள், தீயினால் எந்த பாதிப்பு நிகழ்த்தக்கூடாது என்று அறிவித்து அனுப்பினார்கள். கோவேறு கழுதைக்கு சூடு போடுவதை கூட தடுத்து நிறுத்தினார்கள். போடாதன்னாங்க.
சில கோவேறு கழுதைக்கு நோய் வந்த சூடு போட்ட கொலைன்னு போட்டான். அவங்க கழுதுன்னு அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு சிம்பிளை பயிற்சி விட்டுறது. எறும்பு புற்றை தீயிட்டு கொளுத்திய சகாபாக்களை தோழர்களை பெருமானார் கோபத்துடன் கடிந்து கொண்டார்கள். தீயினால் தண்டனை கொடுப்பதற்கு சூடு போட்டுன்னு சொல்றது கூட இஸ்லாத்துக்கு முரணான விஷயம். ஒழுங்காக சூடு போட்டு விட்டு வேண்டும். அதனால்தான் திப்பு சுல்தான் என்ன செய்தாரு, ஆட்சிக்கு வந்தவுடன் முதலாக நெருப்பு குண்டை கைகளில் கொடுத்து தண்டனை கொடுக்கிறது தடை செய்தார். நல்ல நெருப்பு குண்டுகளை காய்ச்சி பழுக்க வச்சு கைதிகள் தண்டனை கையில கொடுத்துருது. அவன் அதை வச்சுக்கிட்டு பொத்து வெந்து போயிடும். எல்லாவற்றையும் தடை செய்தார். பெருமானார் சொன்னார்கள், நெருப்பை கொண்டு தண்டனை கொடுக்க நெருப்பை படைத்த அல்லாஹ்வை தவிர யாருக்கும் உரிமை கிடையாது. அவன் ஒருத்தனுக்கு தான், படைத்தனுக்கு மட்டும்தான் உரிமை. ஏன்னா நரகம் நெருப்பாலான், அங்க மட்டும்தான் நெருப்பால மனிதனுக்கு தண்டனை. நெருப்பினுடைய இன்னொரு பண்பு என்ன தெரியுமா? சுத்தப்படுத்த நெருப்பினுடைய அழகான பண்பு. நீங்கள் ஒரு ஆபரணத்தை, தங்க ஆபரணத்தை நெருப்பிலே போட்டால், அதுவும் பச்சை இந்தியாவில் அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு தெரியும். போட்டா அதுல உள்ள மற்ற உலோகங்களை அன்னைக்கு சுத்தமான தங்கம் கிடைச்சிடும். நெருப்புக்கு தூய்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. மனிதன் செய்த குற்றங்களுக்கும் தவறுகளுக்கும் இடையில நரகத்திலே போடப்பட்டு அவன் தூய்மைப்படுத்தப்பட்டு அந்த நெருப்பு அவனை தூய்மைப்படுத்தி பாவம் நீங்கி மீண்டும் சொர்க்கத்துக்கு போவான். இதான் மார்க்கம் பேசக்கூடிய விஷயம். இறைவனுடைய கோபம் எங்கெல்லாம் சில சமூகங்கள் மீது இறங்கியது அங்கெல்லாம் நெருப்பின் சாயல் இருந்ததை குர்ஆன் பேசுகிறது. ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் அந்த உரிமை. லூத் நபியின் சமூகத்தின் மீது அன்றைக்கு நெருப்பு கற்கள் வீசப்பட்டதை குர்ஆன் பேசுகிறது. கௌபத்துல்லாவை இடிப்பதற்காக புறப்பட்டு வந்த ஆபிரகாவினுடைய யானைப்படை மீது அபாபில் பறவைகள் சுடுகற்களை வீசின, நெருப்பு கற்களை வீசி அழித்தன. மென்று தின்று துப்பப்பட்ட வைக்கோல் போல அவற்றை ஆக்கவில்லையா என்று இறைவன் கேட்கிறான். இறைவனுடைய கோபம் நேரடியாக எங்கே இறங்கிறதோ அங்கெல்லாம் நெருப்பின் சாயல் இருந்ததை பார்க்கிறோம். இறைவன் ஒருவனுக்கு அனுமதி, நமக்கு அனுமதி கிடையாது. நெருப்பை கொண்டு தண்டனை கொடுக்கதோ, நெருப்பை கக்கி மனிதனை பட்ட வைத்து மக்களை அழிக்கக்கூடிய ஆயுதங்களை செய்வதோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அந்த காலத்துல பெரிய பெரிய சாம்ராஜ்ய படையெடுப்புகள்ல முதல்ல நெருப்பு அம்புகளையும் நெருப்பு பந்துகளையும் தான் வீசுவான். வீசின உடனே இந்த குதிரைகள் யானைகள்லாம் நெருப்பு பட்டு பதறி ஓடுவாங்க. இவன் படையை ஈஸியாட்டு உள்ள நுழையிறது ஈஸியா போகும். பெருமானார் இதை தடை செய்தார்கள். ஒரு காலத்தில் இருந்தது. அப்படியானால் என்ன செய்வது? எதிரிகள் பெரிய ஆயுதங்களோடு வருகிறார்கள், அவர்கள் என்ன செய்யணும்? மாற்று வேண்டும். அதான் புதிய சிந்தனை. தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு மாற்று வேண்டும். இல்லை, நெருப்பு அம்புகளையும் நெருப்பு பந்துகளையும் பயன்படுத்த முடியாது, தடை. அப்புறம் மாற்று என்ன? பெருமானார் என்ன செய்தார்கள்? மாற்றை கண்டுபிடிக்க சொன்னார்கள், மாற்று ஆயுதத்தை கண்டுபிடிக்க சொன்னார்கள். அன்றைக்கு யுத்தக்கள ஆலோசகராக பெருமானாக இருந்த சல்மான் அல் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிஞ்சனிக் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடித்தார்கள், பீரங்கி போன்ற கருவி. அந்த மிஞ்சனி கருவியில கற்களை நிரப்பி வைத்து எதிரி படைகள் வருகிற பொழுது முதல்ல மேல பகுதியிலிருந்து கற்களை விசையை அழுத்தி கற்களை வீசி அவர்களை அண்டை விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடித்தார்கள். எனவே இஸ்லாம் பெருமானார் என்ன சொல்கிறார் சொன்னால், இந்த நெருப்பால் ஏவுகணை போன்றவற்றால் ஏற்படக்கூடிய அழிவுக்கு பதில் நீ மாற்று விஷயத்தை யோசி. மனிதனால் முடியும், அறிவை இறைவன் கொடுத்திருக்கின்றான். இதற்கு ஒரு மாற்றை கண்டுபிடி. எதிர்ப்படைகள் வருகிற பொழுது தடுத்து நிறுத்துவதற்கு தற்காப்பு போர்தானே முக்கியம். அழிவுக்கு எப்பொழுதும் அறிவை துணைக்கு அழைத்து செல்லாதே என்று சொல்லக்கூடிய அற்புதமான வழிகாட்டல் பெருமானாருடைய வழிகாட்டல். இதையெல்லாம் இன்றைக்கு நாம் பேசியாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அறிவின் விலாசத்தை விரித்து போட்ட பெருமானார், அறிவு வானத்தை விரித்து போட்ட பெருமானார், அது எப்படி அறிவு செயல்பட வேண்டும், அறிவு என்று சொல்லக்கூடியது இறை நினைவையும் படைப்புகளையும் குறித்து, இறைவனுடைய படைப்புகளையும் குறித்து சிந்திக்க 2 பண்புகளை உடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த படைப்புகள் குறித்த சிந்தனை என்று சொல்லக்கூடியது இறைவன் படைப்புகளை மனிதனுக்கு எவ்வளவு அருட்கொடையாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய உணர்வை மனிதனுக்கு ஏற்படுத்தி, அப்படிப்பட்ட அருட்கொடைகளை தந்த இறைவனுக்கு மனிதன் நன்றிக்கடன் பட்டவனாக, கீழ்ப்படியக்கூடியவனாக, அப்தியத்துடையவனாக, வழிபட்டு நிற்கக்கூடிய செயல்பாட்டுக்குரியவனாக மாற வேண்டும். இதுதான்
பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரித்து போட்ட அறிவை விரிவு செய்த அற்புதமான விஷயம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தெளிவான ஞானத்தை தருவானாக. நம்முடைய அறிவை விரிவு செய்து அதன் மூலம் இந்த முழு உலகத்திற்கும் ஒரு முன்னுதாரணமாக நம்மை திகழச் செய்வானாக. ஆமீன். நாளைய தலைப்பு அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்த நெறியில் வளர் இளந்தலைமுறை என்கிற தலைப்பின் கீழ் நாளைய பயான் நடைபெறும். ஜமாத்தார்கள் அனைவரும் கலந்து கொண்டு மஜ்லிஸை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.